வீட்டுக்கு வீடு பால் பாயிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி வந்து இடி வரக்கூடிய எல்லா தரவுகளும் இப்போ வந்து அவங்க இடியோட கையில் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. இப்போது ஏற்கனவே திமுகவுடைய பிரதமரை வந்து பீஸ் ஆகிருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அதுக்கான விஷயத்தை எதிர்கொள்கிறாரு. அதானே நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு கட்சி ரீதியாக சித்தாந்த ரீதியாக மோதணுமே தவிர தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கான வார்த்தை போரோ அல்லது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சோ செய்யக்கூடாது. ஏன்னா திமுகவுடைய வரலாறு என்னவாக இருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அநாகரிகமாக பேசுவது, மிரட்டுவது, இந்த மாதிரியான விஷயம் செய்வது. இப்போ தாம்பு அன்பரசன் இன்றைக்கு இருக்க பிரதமருக்கு திமுகவை சார்ந்த நபரே வந்து வாலண்டரியாக அப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்காருன்னா, ரவுடி போயெல்லாம் வந்து வேனில் ஏறு அப்படின்னே, நானும் ரவுடி தான் ஐயா அப்படின்னு ஒருத்தர் உள்ள வந்துருக்கா வடிவேலு பார்த்தீங்கன்னா, நீ யாரா கோமாளி போட அந்த பக்கம், நானும் ரவுடி தான் சொல்கிறேன்ற மாதிரி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியிருக்காரு. இப்போ டெல்லி போலீஸ் தாம்பு அன்பரசனை கைது செய்தால் பதவி இழக்க வாய்ப்பு இருக்கு 100%. இப்போ இன்றைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை குறித்து ரொம்ப கேவலமாக, ரொம்ப இழிவான வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறான். இதை வந்து இன்னும் வரைக்கும் தலைமை கண்டிக்கவே இல்லை. கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம். செத்து போயேன்டா, வயசுனாச்ச செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்கள் தாலியெல்லாம் அறக்கிறேன்? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? அந்த ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டீ சட்டிக்குள்ளே தெரியாமல் கையை விடல, தலையை விட்டுருக்கான். அது எந்த அளவுக்கு அவனை சுட்டு பொசுக்க போகுதுன்றது இனிமேல் தான் அவன் பார்க்க போகிறான். ஏன்னா நீங்கள் ராமதாஸ் வந்து இப்படி அவரை வந்து செத்து போடான்னு சொல்கிறதும், அன்புமணி வந்து நாடாளுமன்றத்துக்கு போகலன்னு சொல்கிறதும், அன்புமணி போகாமையே 108 ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஹரியரன். சார், பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து 10 இடங்களில் இடி ரைடு நடந்துகிட்ருக்கு. அதுவும் நவாஸ் கனி அவர் எம்பி தொடர்புடைய 10 இடங்களில் அவர் சம்மந்தப்பட்ட எஸ்டி கொரியரில் இடி ரைடு நடத்தப்படுறதா தகவல் வந்துட்டுருக்கு. இதன் பின்னணி என்ன சார்? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இனி ஈடு வருவதுன்றது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். வீட்டுக்கு வீடு பால் பாயிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி வந்து ஈடி வரக்கூடிய எல்லா தரவுகளும் இப்போ வந்து அவங்க ஈடியோட கையில் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. இப்போது ஏற்கனவே திமுகவுடைய மிக முக்கியமான புள்ளி முடிஞ்சால் என் வீட்டுக்கு ரைடு அனுப்பு சொன்னது யார்? உதயநிதி. அனுப்புனீங்கல்ல, இப்போ அனுப்புகிறாங்க, ஒவ்வொரு இடமா அனுப்புகிறாங்க. இந்த எஸ்டி கொரியருக்கெல்லாமே இங்கே ஏன் போய் சர்ச் பண்ணாங்கன்னா, இடி வந்து இந்த பண பரிவர்த்தனை விஷயத்தில் வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்களா இல்லை தான் முறைகேட்டு இருக்கான்றது மட்டும் வரல. இந்த கொரியர்கள் மூலம் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான ட்ரக்கெல்லாம் போயிருக்கான்ற அந்த கோணத்துலேயும் ஆய்வு பண்ணுவதற்காக தான் வந்திருக்காத தகவல். அப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே இவனுங்க என்ன பண்ணாங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு கொரியர்லாம் வச்சு தான் ஜாஃபர் சாதிக்கு இந்த வேலையை பார்த்தேன். அப்படி இருக்கும்பொழுது முக்கியமான இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நபர்கள்ட்டையும் போவாங்க. அது ரெண்டாவது நவாஸ்கனியோட எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு எம்பி. ஸோ இப்போ அந்த பண விஷயமா வந்து ஏதாவது முறைகேடு செஞ்சுருக்காரா, இந்த எலெக்ஷன் டைம் வேறு ஏதாவது பணப்பட்டுவாடா செய்கிறதுக்கான அங்கேருந்து பணத்தை வந்து கொரியர் மூலம் அனுப்பக்கூடிய வேலை செய்திருக்கதாக சில தகவல் வர்றதுனால, அப்போது வந்து இப்போ கொரியர் மூலம் திமுகவை சார்ந்து, ஏன்னா இப்போது அவங்கெல்லாம் ஒரே கூட்டணி, அப்போது பணப்பட்டுவாடாவை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை கொரியர் ஆஃபீஸ் செய்யுதுன்னு சொல்லி இப்போ தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதுலேயும் நவாஸ்கனி எம்பி வேறு, ரெண்டாவது திமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னும் பொழுது அப்போ அந்த கொரியர் மூலம் ஏதாவது போகப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கோணத்துலையும் இப்போ உள்ளே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பணம் வந்து போயிருக்கிறதுக்கான ஆதாரமோ அல்லது சிக்கிருந்துச்சுனாலும் மிகப்பெரிய தலைவலியை சந்திக்கக்கூடியது தான் அவங்க சந்திச்சாகணும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சமயமாக 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில் வச்சு, திருச்சியில் வச்சு, அதேமாதிரி ட்ரெயினில் வந்து நீங்கள் 40 கோடி பணம் பிடிச்சாங்க ஒரு பெண்ணிட்ட, சென்னையிலேருந்து கொண்டு போகப்பட்ட பணம். அப்போது அவங்கள்ட்ட அதுக்கான ஆவணம் இருக்கானா? இல்லை. அப்போ எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி பணங்கள் ரொம்ப இயல்பாக, அந்த லேடியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த பணத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய எப்படி இருப்பாங்களோ அந்த தோற்றம் அவ்வளோதான், அந்த மாதிரியான உடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 40 கோடி வந்து எப்படி ஹாட் கேஷ். இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு. இப்போ இடி வந்து ஏன் வராங்கன்னா சும்மா வரல, இந்த மாதிரி அங்கங்கே பணம் பிடிபடுது. அப்படின்னும் பொழுது இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எந்தெந்த ஆங்கிள்லாம் போயிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி இப்போ உள்ளே இறங்கியிருக்காங்க. ஒரு 10 இடத்துல இப்போ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இனி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்ன்றது இது நடந்தே தீரும். இன்னும் எலெக்ஷன் டயத்தில் நடக்கணும்னு செய்யணுன்ற நான் நடந்தால் தான் வந்து இந்த ஜனநாயக முறைப்படி ஒரு நல்ல ஒரு எலெக்ஷன் நடக்கணும். அதை தவற விட்டோம்னாக்கா திமுக வழக்கம் போல் வந்து நீங்கள் இந்த ஆடு மாடுகளை பட்டியல் அடிக்கிற ஃபார்முலாவை கையில் எடுத்திருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான வழிவகை இது. அமைச்சர் தாம்பு அன்பரசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் அமைச்சராக மட்டும் இல்லைன்னா பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. யாரை பீஸ் பிரதமரே. அது ரொம்ப முக்கியமானது. அது பதிவு பண்ணுங்கள். ஒரு பிரதமரை வந்து
பீஸ் ஆக்கிருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அதுக்கான விஷயத்தை எதிர்கொள்கிறாரு. அதானே? நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு கட்சி ரீதியாக சித்தாந்த ரீதியாக மோதணுமே தவிர தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கான வார்த்தை போரோ அல்லது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சோ செய்யக்கூடாது. ஏன்னா திமுகவுடைய வரலாறு என்னவாக இருக்குன்றது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அநாகரிகமாக பேசுவது, மிரட்டுவது, இந்த மாதிரியான விஷயம் செய்வது. இப்போ தாம்பு அன்பரசன் பொது மேடைகளில் அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் மட்டும் அமைச்சராக இல்லாட்டி மோடி அவர்களை பீஸ் ஆக்கியிருப்பேன். அப்போ பீஸ்னால் எப்படி? ஒரு பொருள் எப்படி பீஸ் ஆகும்? வெட்டுனா பீஸ் ஆகும், இல்லை வெடிகுண்டு வச்சா பீஸ் ஆகும். இது ரெண்டே ஆப்ஷன் தானே. அப்படின்னும் பொழுது இன்றைக்கு அவர் மீது வந்து 5 பிரிவில் டெல்லியில் வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. அப்போ 5 பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, பிரதமருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுனது, பொதுவெளியிலே பேசுகிறாருன்னா நாளைக்கு தொடர்ச்சியாக பிரதமர் வந்து தமிழகம் வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ 15ஆம் தேதி வரப்போகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பீஸ் ஆக்குவேன்னு சொன்னால் எப்படி இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் அவங்க மேற்கோள் காட்ட விரும்புவது, ஏற்கனவே ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் வைத்து இதே போல் பீஸாக கரெக்டுங்களா பாம்பு வெடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவரும் யாருங்க? முன்னாள் பிரதமர். ஸோ இப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்க பிரதமருக்கு திமுகவை சார்ந்த நபரே வந்து வாலண்டரியாக அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருன்னா, ரவுடி பேலாம் வந்து வேனில் ஏறு அப்படின்னோடனே, நானும் ரவுடி தான் ஐயா அப்படின்னு ஒருத்தன் உள்ளே வருவான் தெரியுங்களா, வடிவேலு. பார்த்தீங்களா? நீ யாரா கோமாளி, போடா அந்த பக்கம், நானும் ரவுடி தான் சொல்கிறேன்ற மாதிரி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியிருக்காரு. இப்போ இது உங்களுக்கு தேவையான பேச்சான்னு நான் கேட்குறேன். உங்கள் கட்சிக்காரன் என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்கிறான், நானூறு மேலே பொழுதுருவானா அவனை கட்சியை விட்டு எடுக்கிறீங்க, மறுபடியும் அவனுக்கு பதவி போட்டு கொடுக்குறீங்க, மறுபடியும் மேடை ஏறி வந்து இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகளை குறித்து ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்கான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா குறித்து மறுபடியும் இப்போ மேடை ஏறி குண்டம்பான் ஒருமையில் பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப சர்ச்சையான வகையில் பேசிகிட்டே இருக்கிறான். திமுக அவங்களை சோறு போட்டே வளர்க்குறீங்கல்ல. இப்போ இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களும் இப்படி தான் பேசுவீங்கன்னா உங்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய முறை தான். நான் வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்க விரும்புகிறது என்னன்னாக்கா, எந்த கொம்பன்னு குறை சொல்ல முடியாத ஆட்சின்றீங்க. ஆனால் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களே வந்து இப்படி ஒரு ரவுடி பையன் மாதிரி தாந்தோண்டித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறத அதை முதல்ல கண்டிக்கிறதுக்கு துப்பு இருந்துச்சா? அதை கண்டிக்காமல் போதைக்கு எதிராக இங்கே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அரங்கிட்டு கொண்டிருக்க தமிழ்நாட்டில் இவ்வளோ போதை கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு பக்கம் வந்து இங்கே கண்டன பதிவு செஞ்சுருக்காரு, அண்ணாமலை ஒரு பக்கம் கண்டன பதிவு செஞ்சுருக்காங்க. 2 பேரும் அறப்போராட்டமாக ஆர்ப்பாட்டம் செஞ்ச நபர்கள் மீது இன்றைக்கு அவதூறு வழக்கு பதிவு செய்கிறீங்க. கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி ஏற்புக்குரியதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டெல்லி போலீஸ் தாமு அன்பரசனை கைது செய்தால் பதவி இழக்க வாய்ப்பு இருக்குமா? 100%. ஏன்னா எந்த ஆக்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கனாக்கா, தீவிரவாத தடுப்பு அந்த பிரிவில் தான் அவளை அரெஸ்ட் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. நான் பெயிலில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. என்ன சொல்கிறது, கொலை குற்றத்துக்கு நிகராக இது கொலை மிரட்டல் பொழுது இது அந்த மாதிரி விசாரிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பீஸ் ஆக்கிருவேன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா? ஏற்கனவே வந்து இங்கே ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது, கார் வெடிகுண்டு நிகழ்த்தப்பட்டது, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நபர்களை வைத்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய திட்டம் என்ன? பிரதமர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. 2வது அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு, திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்றதுக்காகத்தான் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறீங்க. பிரதமர் வந்து திமுக ஒரு கட்சியே இருக்கான்னு சொல்லும் பொழுது அதற்கு எதிராக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. அப்போது திமுகவைக்கு இன்னொரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க, பல உயிர் தியாகங்களை செய்து திமுகவை வளர்த்திருக்கிறோம் இந்த கட்சியை, அப்படிலாம் யாரும் அழிச்சிட முடியாதுன்ற இதை வேறு மேற்கோள் காட்டுறீங்க. அப்போ பல உயிர் தியாகம் பண்ணிக்கிங்கன்னா இதை சொல்ல வரீங்க, மனித வெடிகுண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. தன்னை போல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுல்ல. அப்போது இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டும் போது அவரை தூக்குனாங்கனாக்கா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஆட்டோமேட்டிக்காக நான் பெயிலில் உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக பதவி பறிப்பு ஏற்படும். அடுத்தடுத்து நான் சொன்னேன், ஏற்கனவே மெத்து விஷயத்தில் வந்து ஒரு 8 நபர்கள் மாட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவரே வாலண்டரியாக உள்ளே வந்து ஏறி இருக்கிற பொழுது ஆட்சி கலைப்பதற்கான வேலையை வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ திமுக அமைச்சரே இப்படி சர்ச்சைக்குள்ளே வார்த்தைகள் பேசும்போது மேடை பேச்சாளர்களும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கொச்சைப்படுத்தி தான் பல தலைவர்களையும் சரி அடுத்த கட்ட அரசியல்வாதிகளையும் பேசிட்டு தான் வராங்க. அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களே பேசப்பட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது ஏன் திமுக இன்னும் கண்டிக்கலை? அதாவது சோறு போட்டு சில பேரை வளர்க்குறாங்க. ஏற்கனவே திமுகவுடைய பேச்சாளர்களுடைய வரலாறு பாருங்கள். பெண்களை குறித்து ரொம்ப அநாகரிகமாக பேசினார். சைதை சாதிக்குன்னு ஒரு நபர் பேசினார். அதுக்கு வந்து நீதிமன்றம் அவதூறு வழக்கு தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லியில் போய் மண்டிட்டு நான் அந்த மாதிரி மேலே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மீண்டும் அவர் அப்படி தான் பேசுகிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே இப்படி தான் பெரும் தலைவர்கள், அரசியல் தலைவர்களை குறித்து மிக கேவலமாக பேசி அவர் வந்து கட்சி பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு மீண்டும் இப்போ எலெக்ஷன் இடத்துல அவருக்கு பதவி போட்டு கொடுத்து அவரை மறுபடியும் மேடை இடத்துலேருந்து மறுபடியும் தொடர்ச்சியாக சர்ச்சை, ஜெயலலிதா குறித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக உருவகேலி செஞ்சு குண்டம்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், பல தலைவர்களை கொடுத்து அநாகரிகமாக பேசுகிறாங்க. அதுக்காக வேண்டிய திமுக சோறு போட்டு வளர்க்குது இவனுங்களை. இப்போது இன்றைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை குறித்து ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவான வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறான். இதை வந்து இன்னும் வரைக்கும் தலைமை கண்டிக்கவே இல்லை. ஒருவேளை பாமக அவங்களோட கூட்டணியில் வந்திருந்தா இப்படி பேச விட்டுருப்பீங்களா?
கூட்டணிக்கு வரல. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? பாமக தான் கூட்டணிக்கு வரணும், விசிக வரனால தான் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், விசிக வந்தாலும் ஒப்புக்கு சப்பான தானே வச்சுருக்காங்க 2 சீட்டு கொடுத்து. அவர்கள் எதிர்பார்த்தது பாமக வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும்ட்டு. அப்போ பாமக உள்ளே வரலனோடனே அந்த கோவத்தை, அந்த ஆதங்கத்தை எப்படி தீர்த்து கொள்கிறாங்க பாருங்கள். திமுக பேச்சாளர்களை வச்சு இவ்வளோ கேவலமாக பேச வர்றாங்கன்னு பாருங்கள். மருத்துவர் ஐயா குறித்து இவ்வளோ இழிவான சொல் பேசியிருக்காங்க. நீங்கள் அவர் என்ன பேசியிருக்கான்றத முதல்ல காணொலி போடுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை குறித்து பேசுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஐயா தமிழ்குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிஃபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். ஏண்டா உன் படிப்பே ஒழுக்கம் இல்லை, இவரு தமிழ்குடி தாங்கி மயிரை புடிங்கி நட்டு நிக்க வச்ச உன் மகன் போனதே இல்லைங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ். நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம். செத்து போயண்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. ஏன் உயிரோட சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறக்குற? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? எவ்வளோ ஒரு அநாகரிகத்தோட உச்சம் பார்த்தீங்களா? அவரை ராமதாஸ் ஐயாவை குறித்து ஒரு தனியார் நிகழ்ச்சி நடத்தின ஒரு விஷயத்தில் நம்ம மூத்த முன்னோடி இருக்கிற திமுகவை சேர்ந்த துரைமுருகன்ட்ட கேள்வி கேட்ட பொழுதே ஒவ்வொரு தலைவர்களை குறித்து நக்கல் அடித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தார். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய புகைப்படத்தை போட்டு கேட்கும் பொழுது, ஐயோ அவரை பற்றி வேணாங்க, ஃபோன் பண்ணி திட்டுவார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அவர் மீது வந்து ஒரு மரியாதையும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. ஸோ ஏன்னா ராமதாஸ் அவருடைய வரலாறு அந்த மாதிரி எப்படி வந்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக போராளியாக இங்கே வந்து அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை குறித்து பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு கண்ணியம் இல்லாமல் எவ்வளோ ஒரு வல்கராக பேசுகிறான் பாருங்க. அவரை வந்து எவ்வளோ அநாகரிகத்தோடைய உச்சத்துக்கு பேசணும். அப்படி போய் செத்து போயேண்டா, இதெல்லாம் என்ன வார்த்தை? திருட்டு சர்டிஃபிகேட்டில் படித்தேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசி சொல்லும் பொழுது, அப்போ திமுக இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக சொல்லாமல் அவன் பேசுகிறான். அப்போ ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொரு தலைவரை குறித்தும் அந்த மேடையில் உட்காந்துருக்க அத்தனை நபரும் கை தட்டுறீங்க. அப்போ இது ஸ்டாலின் கொடுத்த அஜெண்டாவாது? அப்போ நீங்கள் வந்து பெரும் தலைவர்களை குறித்து இப்படி பேச சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தீசட்டிக்குள்ளே தெரியாமல் கையை விடல, தலையை விட்டுருக்கான். அது எந்த அளவுக்கு அவனை சுட்டு பொசுக்க போகுதுன்றது இனிமேல் தான் அவன் பார்க்க போகிறான். ஏன்னா நீங்கள் ராமதாஸ் வந்து இப்படி அவரை வந்து செத்து போடான்னு சொல்கிறதும், அன்புமணி வந்து நாடாளுமன்றத்துக்கே போகலன்னு சொல்கிறதும், அன்புமணி போகாமையே 108 ஆம்புலன்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தா? அன்புமணி கொண்டு வந்த விஷயம். அப்போது விவசாயிகளுக்காக தொடர்ச்சியாக போராடுவது, தொடர்ச்சியாக குரல் கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி கொடுக்குறாரு. அப்போது சோத்தில் அவர் மட்டும் தான், அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் உப்பு போட்டு திங்குது இல்லையா? நீங்களாம் திங்கலை தானே? நீங்கள் வந்து இந்த மாதிரி எச்சசோரை வாங்கி தின்னுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் அநாகரிகமாக பேசுவீங்க, அப்படி தானே? திமுகவை சார்ந்த இந்த மாதிரி பேச்சாளர்கள். இது எவ்வளோ வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை குறித்து வந்து நாளைக்கு இவர் மீது கட்சியின் மீதும் அவதூறு வழக்கு வந்து நிச்சயமாக வந்து ராமதாஸ் தொடர்வார் நான் நம்புகிறேன். ஏன்னாக்கா இவர்களை என்கரேஜ் பண்ணி மீண்டும் இந்த ஆள் வந்து சர்ச்சையாக பேசுறது புதுசு கிடையாது. மறுபடியும் அவனுக்கு பதவி கொடுத்து நீங்கள் பேச வைக்கிறீங்கன்னா அஜெண்டா பேஸில் இப்போ நீங்கள் தான் செய்யணும் பொழுது அவர் தான் முதல்ல வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து முதல்வர் மீது தொடரணும், அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தொடரணும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மெத்தனமாக கடந்து போகக்கூடிய விஷயமே இல்லை. இது எப்படின்னாக்கா நாளைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அவர் மீது வந்து உயிரே வைத்திருக்கிறாங்க, அவர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவரை இவ்வளோ இழிவாக பேசும் பொழுது அந்த கட்சிக்காரன் என்ன செய்வான்? நாளைக்கு அவர்களுக்கும் திமுகவுக்கான மோதல் போக்கு கடுமையாக வருவதற்கோ அல்லது வந்து கைகலப்பாக மாறுவதற்கோ அல்லது சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கோ இதன் மூலமாக கவர்னர் ஆட்சி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துக்குள்ளே வந்து இறங்குறாங்கன்னா ஒருத்தர் 2 பேராக எப்பயுமே வரமாட்டாங்க. ஒரு மறியலாக இருக்கட்டும், ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், இறங்கினா கொத்தாக கூட்டமாக இறங்குவாங்க. இறங்கினாக்கா அப்போ நிலைமை தலைகீழாக மாறும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் கருத்தில் கொண்டு முதல்ல இவர் மீது நடவடிக்கை எடுத்து மறுபடியும் இல்லை நிரந்தரமாக இந்த கட்சி விட்டு எடுக்கணும். கட்சி விட்டு எடுக்காட்டி இதோடைய எதிர்வினையை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு அது சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான செயல்களை நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை அவர் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்கள் கையை வந்து ராமதாஸ் அவர்கள் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். அவர் மட்டும் கண்டுக்காமல் இல்லை, நீ சரின்னு கூட சொல்ல வேண்டாம், அவர் அமைதியாக இருந்துட்டாலே இங்கே முடிஞ்சு போச்சு இந்த ஆளோட நிலைமை. அப்போ திமுக அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் திரும்ப இப்படி செய்யக்கூடிய விஷயத்தை தடுத்துக்கணும், இல்லாட்டி எதிர்வினையை நீங்கள் தான் சந்திக்கணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பெறுவதற்கு மிக்க நன்றி. நன்றி.